வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு முட்டை கிழங்கு ரொட்டி நான் செய்திருக்கிறேன். எப்படி செய்தேன் நான் என்று சொன்னால், சப்பாத்திக்கு நான் மாவு பிணைகிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டு அதை மெல்லிசாக தட்டவணும். மெல்லிசாக மாவை தட்டினா தான் இந்த கிழங்கு ரொட்டி செய்த பிறகு அந்த மாவு தன்மை இருக்காது. நல்லா சுட்டு வரும்போது நல்லா இருக்கும். நான் பொரிக்காமல் சுட்டு எடுத்தேன். நான் எப்படி இந்த கிழங்கு ரொட்டி கறி செய்தேன் என்று சொன்னால், வெங்காயத்தாலும் கிழங்க வச்சு எடுத்துட்டு வெள்ளைப்பூடு காரத்துக்கு வெட்டுத்தூள் எல்லாம் போட்டு நான் வதக்கி எடுத்துட்டு முட்டை போட்டிருக்கேன். முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த கிழங்கு ரொட்டி நான் செய்திருக்கிறேன். ஒரு பின்னேரன் டைமில் நாங்கள் ஒரு பிளேன் டீயை வச்சு ஒன்று சாப்பிட்டாலும் போதும், திருப்தியாக இருக்கும் இல்லையா? எப்போதும் நாங்கள் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டு பழகக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வீட்டில் செய்தால் எல்லாரும் திருப்தியாக சாப்பிடலாம் இல்லையா? நான் செய்த கிழங்கு ரொட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.